அதிக தொகுதிகள் கேட்டு வாங்கி அமைச்சரவை ஆட்சி அதிகாரத்தில் இடம் பிடிப்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கோடை கரூர் பேரூராட்சியில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு மேலிட பொறுப்பாளருமான ராஜேஷ்குமார் பங்கேற்றார். செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், பீகார் தோல்வி வேறு, தமிழக களம் வேறு என்றும் தமிழகத்தில் அதிக தொகுதிகளை கேட்டு வாங்கி அமைச்சரவை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்குவோம் என்றும் தெரிவித்தார். பின்னர் தொடர்ந்து பேசிய அவர், எந்த சூழ்நிலையிலும் பாஜக போன்ற பாசிச கட்சிகள் தமிழ்நாட்டில் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், ஏற்கனவே 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக அதிமுக பணியாற்றினவர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்காரு. எங்களை பொறுத்தவரையில இதுக்கு பின்னால பிஜேபியினுடைய அமித்ஷா தான் இதுக்கு பின்னால இருக்கிற மாதிரி நாங்க கருதுறோம். ஏன்னா அவங்க தான் நீங்க அங்க போய் சேருங்க, சேர்ந்து இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்லை. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில தமிழகத்துல அதனுடைய கூட்டணியுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில உறுதியா இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் தமிழ்நாட்டுல எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபி போன்ற கட்சிகள், பாசிச சக்திகள் வேறு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மூன்றாவது அணி அமையட்டும், அப்ப பார்ப்போம்.